ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டெக்னிக்கோட வந்திருக்கிறோம். வீடியோ எடிட் பண்ற நிறைய பேர் CapCut அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்றோம். அது CapCutல ஓல்டு வெர்ஷனா இருக்கலாம் அல்லது நியூ வெர்ஷனா இருக்கலாம். இதுல வர ப்ரோ வெர்ஷனை எப்படி ஃப்ரீயா யூஸ் பண்றன்ற ஒரு சூப்பரான டெக்னிக்கை இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஃப்ரீயாவா? CapCutல இருக்கிற ப்ரோ வெர்ஷனை நம்ம பணம் கொடுத்து சல்லி கொடுத்து வாங்குற காலம் இன்னைக்கு மலையேறி போச்சு. ஆனா இன்னைக்கு நீங்க பாருங்க, CapCutல உள்ள எல்லா ப்ரோ வெர்ஷனையும் ஃப்ரீயா யூஸ் பண்ற அந்த டெக்னிக்கை நிறைய யூடியூபர்ஸ் அவங்களுடைய சேனல்கள்ல போட்டிருந்தாலும் அதுல அதிகமானது நிறைய ஃபேக்கா இருக்குது. ஆனா சரியான முறையில CapCutல இருக்கிற ப்ரோ வெர்ஷன் எல்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்றது எப்படி இந்த டெக்னிக்கை இன்னைக்கு வீடியோல நாங்க உங்களுக்கு சொல்ல. நான் CapCut ஆன் பண்ணி அதில் செட்டிங் என்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். செட்டிங்கில் இது சேவ் ஆகிற சரியான பாத் எங்கேன்றத லொக்கேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். அது தேவைண்டா எங்களுக்கு பார்த்து கொள்ளலாம் அல்லது காப்பி பண்ணி எடுத்துக்கொண்டு காப்பி பண்ணினத்தை எங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ள கஷ்டம்ன்றதால நான் என்ன செய்கிறேன், ஒரு நோட் பேட் ஆன் பண்ணி நான் காப்பி பண்ணின அந்த லிங்க்கை என்ன செய்கிறேன், பேஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்கிறேன். பேஸ்ட் பண்ணி இதை மினிமைஸ் பண்ணிக்கொண்டு பின்னாடி கிரியேட் நியூ ப்ராஜெக்டுக்குள்ளார போய் என் CapCutட்டை நான் திரும்ப ஆன் பண்ணி கொள்கிறேன். இதில் ஒரு வீடியோண்ட இன்புட் பண்ணி எனக்கு தேவையான ஒன்றாக இருக்கலாம் அல்லது ரெண்டாக இருக்கலாம், தேவையான அளவு எங்களுக்கு வீடியோவை இன்புட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதோடு சேர்த்து இன்னொன்று என்ன செய்கிறேன், இன்புட் பண்ண போகிறேன். நான் ரீசெண்டாக எடுத்த ஒரு வீடியோ உண்டு என் கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்பில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ நான் டெஸ்க்டாப் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி கொண்டு அதில் எங்கே இருக்குன்றது நான் சர்ச் பண்ணி எனக்கு தேவையானதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எங்களோட மீடியாவுக்குள்ளே நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கிறேன். ஓகே, இதில் 2 வீடியோ வந்திருக்குது. ரெண்டையும் சேர்த்து நான் எங்களோட தேவையான எடிட் பண்ணுறதுக்கு தேவையான இடத்துல நான் ட்ராக் பண்ணி வைக்க போகிறேன் பாருங்கள். அப்போ ரெண்டும் ஓகே. ரெண்டையும் எடுத்த பின்னாடி நான் முதலாவது இதில் எஃபெக்ட் ஏரியாவில் அல்லது ஸ்டிக்கர்ஸ் இடத்துக்குள்ளே போயிட்டு ப்ரோவேஷனாக இருக்கக்கூடிய ஒன்றை செலக்ட் பண்ணுறேன். இதை எடுக்கலாம். ஓகே, இதை எடுக்கிற மீடியாவை நான் அதை ப்ளே பண்ணி பார்த்து ட்ராக் பண்ணி இழுத்து வச்சுக்கொள்கிறேன். அடுத்தது இன்னொன்று நான் என்ன செய்கிறேன், என்னோட டிரான்சாக்ஷனுக்குள்ளே போயிட்டு இன்னொன்று ட்ராக் பண்ணி இழுத்து வைக்கிறேன். அப்போ 2 ப்ரோ வேர்ஷன் உள்ள எஃபெக்ட் நான் இதில் அப்ளை பண்ணிருக்கிறேன். ரைட், ஓகே. இந்த ரெண்டையும் சேர்த்து நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணினா எங்களுக்கு என்ன நடக்க முடியுது நான் இப்போ பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போமா என்ன நடக்குன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணிக்கொண்டு நான் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுக்குற நேரம் இதில் ப்ரோவேஷன் இருக்குது, அதனால் எங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண இயலாது. அடுத்ததாக நான் என்ன செய்கிறேன், CTRL-A கொடுத்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் நியூ கம்போனன்ட் கிளிப்பை கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி நான் தேடுறேன் மோஷன் பிளர்ன்ற இடத்தை நான் தேடிக்கொண்டு இருக்கிறேன். ஓகே, மோஷன் பிளருக்கு நான் தேடிய பின்னாடி எங்கே இருக்குது, இந்த இருக்குது. அதை டிக் கொண்டு பண்ணுறேன். டிக் பண்ணின பின்னாடி கீழே பிளரை 0 பண்ணினா எங்களுக்கு அது கொஞ்சம் நேரம் ப்ரொசஸ் ஆகும். ப்ரொசஸ் ஆகி முடிகின்ற வரைக்கும் நாங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி அது 0ல் இருந்து ஆரம்பித்து 100 வரைக்கும் போகும். அப்போ இந்த முழுமையாக இது பிளராகி முடிஞ்ச பின்னாடி அல்லது இதனுடைய ப்ரொசஸிங் முடிஞ்ச பின்னாடி இதை நாங்கள் என்ன செய்கிறோம்னா அடுத்த கட்டம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது போகிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களோட ஃபைல் என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கிறது சரியாக பார்த்துக்கொண்டு திருப்பி நான் எங்களோட கம்ப்யூட்டரில் ஏற்கனவே சேமித்து வச்சுருந்த அந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணி வச்சுக்கொள்கிறேன். அடுத்தது நான் அட்ரஸ் பாரில் அதை அப்படியே CTRL-V கொடுத்து பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். இதில் எங்களோட ஃபைலில் நேம் இருக்குது. அதில் போயிட்டு நான் தேவையான இடத்துல ரிசோர்ஸில் போய் அடுத்து வீடியோ ALG இடத்துல 2 இருக்குது. 2ல் நாங்கள் எடிட் பண்ணினது ஒன்று இருக்குது. நான் அதை திரும்பவும் எங்களோட CapCutக்குள்ளார நான் ட்ராக் பண்ணி எடுத்துக்கொண்டு வரேன். ஓகே, அப்போ மீடியாவுக்குள்ளே வரையில் நான் திருப்பவும் போய் நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி அப்படியே எங்களோட மீடியாவுக்குள்ளால் அப்படியே ட்ராக் பண்ணி போடுறேன். ட்ராக் பண்ணி போட்ட பின்னாடி அதை நான் கீழே எடுத்து வச்சுக்கொண்டு எடிட் பண்ணக்கூடியதை நான் என்ன செய்கிறேன், செலக்ட் பண்ணி அதை டெலிட் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஓகே, அந்த எஃபெக்டுகளோடு அது என்ன செஞ்சுருக்கு, நான் ஸ்பீடாக போட்டதால் அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக வருது. திருப்பி எக்ஸ்போர்ட் பண்ணினால் எங்களுக்கு அந்த ப்ரோவேஷன் இல்லாமல் நாங்கள் ப்ரோவில் கொடுத்த அந்த எஃபெக்டுகளோடு எங்களுக்கு ஃப்ரீயாக டவுன்லோட் ஆகிறதையும் எக்ஸ்போர்ட் ஆகிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் ஒரு வீடியோவை நாங்கள் ப்ரோவேஷனை ஃப்ரீயாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் படிமுறைகளாக இருக்குது.